கலந்து கொண்டு உங்களிலே ஒப்பு கொடுத்து குழந்தை இயேசுவின் சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற உங்கள் அனைவரையும் பங்கு தந்தையின் பெயரால் அன்போடு அழைக்கின்றேன். இறை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரே தெய்வம் அற்புத குழந்தை இயேசு. அந்த அற்புத குழந்தை இயேசுவை நமது ஆலயத்தினுடைய பாதுகாவலராக நாம் விழா எடுத்து கொண்டாடி மகிழ்கிறோம். அற்புத குழந்தை இயேசுவுக்கு மகிமை செய்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த பரிசுத்தமான திருப்பலி அமைந்திருக்கிறது என்பது நமக்கு நிச்சயம் தெரியும். எனவே இந்த விழா திருப்பலியை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற பாசமான அருட்பணியாளர் பிரகாஷ் அடிகளாரை உங்கள் அனைவருடைய சார்பாகவும் வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இவர் இந்த திருப்பலியிலே தகுதியான முறையிலே நாம் பங்கெடுத்து அற்புத குழந்தை இயேசு வழியாக இந்த ஆண்டு முழுவதும் நமது குடும்பங்கள் பாதுகாக்க பெறவும் நிறைவான அருளையும் ஆசையையும் அற்புத குழந்தை இயேசு நம் ஒவ்வொருவருக்கும் வழங்க வேண்டும் என்றும் நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் மேலும் இந்த ஆண்டிலே நாம் வைத்திருக்கின்ற திட்டங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் விவசாயம் செழிக்க வேண்டும், நிரந்தர வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற பல்வேறு தேவைகளுக்காக இந்த திருப்பலியிலே நாம் குறிப்பாக ஜெபிப்போம். தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய குற்றம் குறைகள் பலவீனங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து பேரின்ப நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
அருள் வேண்டி மன்றாடுவோம். இறைவா, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கி உள்ள எங்கள் குடும்பங்களுக்கு உமது நிலையான பாதுகாப்பை என்றும் வழங்கிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருப்பலி கருத்துக்கள். இந்த தூய திருப்பலியானது மும்முடி வளர்நாதன் கண் சிகிச்சை நல்லபடியாக நடந்ததற்கு நன்றியாகவும் மற்றும் ராஜ கௌசல்யாவிற்கு குழந்தை வர வேண்டியும், மும்முடி சுரேஷ், ஜெயசங்கீதா, ரக்ஷனா, ரதீஷ் உடல் நலத்திற்காகவும் பிள்ளைகள் படிப்பிற்காகவும், சுரேஷ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், மும்முடி சின்னப்பன், பிரசாந்த், ஸ்டெல்லா மேரி, சாரா கடவுள் செய்த அனைத்து நலன்களுக்கு நன்றியாகவும், கார் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், கடன் பிரச்சனை தீரவும், குடும்ப நலத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும், விஜயா நித்திய இலைப்பாற்றி அடையவும், பாரதி நகர் சிறுவாச்சு, மோகன், லியா, பிரியா, ஜீவிதா, பரத் உடல் நலத்திற்காகவும், விவசாயம் நல்ல முறையில் நடைபெறவும், பிள்ளைகள் படிப்பிற்காகவும், இந்திரா நகர் வின்சென்ட், ராணி, விக்னேஷ் உடல் நலத்திற்காகவும் வீட்டு நலனுக்காகவும், மேல்நாரியப்பட்டூர் சபரி ஆனந்தம், செல்வராணி, பெரிய நாயகம், சங்கீதா, பெனிஷா உடல் நலத்திற்காகவும் வியாபாரம் நல்ல முறையில் நடைபெறவும், மும்முடி ஆரோக்கியசாமி, சபரியம்மாள் உடல் நலத்திற்காகவும் ஆடு மாடுகளின் நலத்திற்காகவும், மும்முடி இந்திரா நகர் பிளவேந்திரன், செல்வராணி உடல் நலம் குடும்ப நலத்திற்காகவும், ஜான்ராஜா, ஷாலினி வேலை வாய்ப்பிற்காகவும், பாஸ்கரன், ஜேம்ஸ் பாண்டி நல்ல திருமணம் வர வேண்டியும், ரிஷ்வா, விஸ்வா இவர்களின் படிப்பிற்காகவும், இந்திரா நகர் ஜான் பீட்டர், மீனா, அஜய், ஆஷா குடும்ப நலத்திற்காகவும் உடல் நலத்திற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. முதல் வாசகம். ஏழ்மையும் எளிமையும் உன் மக்களை உன் நடுவில் விழிப்பேன். இறைவாக்கினர் செப்பனியாவிலிருந்து வாசகம். செப்பனியா கூறியது, நாட்டில் இருக்கும் எளியோரே, ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே, அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள், நேர்மையை நாடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள். ஆண்டவரின் சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும். ஏழை எளியோரே, உன் நடுவில் நான் விட்டுவிப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சை அவர்களது வாயில் வராது. அஞ்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா இல்லத்திலே தயங்கே வாழ்வோர் யார்? இறைவா திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர்
இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களது. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகிறார். பசித்தோர்க்கு உணவு அளிக்கின்றார். சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். இறைவா இல்லத்திலே தயங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார். தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகிறார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். இறைவா உம் இல்லத்திலே தயங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. இறைவா உம் இல்லத்திலே தயங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இறைவா உம் இல்லத்திலே தயங்கி வாழ்வோர் யார்? இறைவா உம் திருமலையில் குடியிருப்போர் யார்? குடியிருப்போர் யார்? இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் அடைக்கப்பட்ட நிலையை எண்ணி பாருங்கள். மனித கணிப்பின்படி உங்களுள் ஞானிகள் எத்தனை பேர்? வலியோர் எத்தனை பேர்? உயர்குடி மக்கள் எத்தனை பேர்? ஆனால் கடவுள் ஞானிகளை வெட்கப்படுத்த மடமையான உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். அவ்வாறே வலியோரை வெட்கப்படுத்த வலுவற்றவை என உலகம் கருதுபவற்றை தேர்ந்து கொண்டார். உலகம் ஒரு பொருட்டாக கருதுபவற்றை அழித்துவிட அது தாழ்ந்ததாக கருதுபவற்றையும் இகழ்ந்து தள்ளுபவற்றையும் கடவுள் தேர்ந்தெடுத்தார். எவரும் கடவுள் முன் பெருமை பாராட்டாதபடி அவர் இப்படி செய்தார். அவரால் தான் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்துவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். அவரே நம்மை ஏற்புடையவராக்கி தூயவராக்கி மீட்கின்றார்.
எனவே மறைநூலில் எழுதியுள்ளவாறு பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து பெருமை பாராட்டும். இது ஆண்டவர் வழங்கும் மறுவாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழைகளின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. கொஞ்சம் சத்தமா praise the Lord. சூப்பர். அன்புக்குரியவர்களே, சின்ன கோவிலா இருந்தாலும் அழகா ஜோடிச்சிருக்கிறீங்க. உங்க முகத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. திருவிழா கொண்டாட்டத்தில் ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்க. ஒரு அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபாசிரோடு கூடிய திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட் டே. அன்புக்கினியவர்களே, இன்னைக்கு இந்த நாளில் உங்களோட இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சாமி மறந்து என்னை கூப்பிட்டார் நினைக்கிறேன். போன வருஷம் யார் வந்தா? நான் தான் வந்தேன். இந்த வருஷம் சாமி மறந்துட்டாருன்னா அடுத்த வருஷம் யார் வருவா? மறக்கிறது ஒரு விதத்தில் நல்லதான் நடக்குது. அடிக்கடி உங்களை சந்திக்கிறது ஒரு வாய்ப்பு. இதெல்லாம் அன்புக்கினியவர்களே, ஒரு பாடலோடு நாம் இந்த சிந்தனையை நாம் தொடங்குவோம். சின்ன பாட்டு தான், எளிய முறை தான். கை தட்டி பாட்டீங்கன்னா சந்தோஷமா இருக்கும். முதல்ல நான் பாடுறேன்,
பாடல் குழுவினர் என்னோட சேர்ந்து பாடும்படியாக உங்களோடு கேட்டுக்கொள்கிறேன். மியூசிக் தேவைன்னு நினைக்கிறேன். எனக்கா இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாததுனால தப்பா இருக்கும், வாய்ப்பு. அன்புக்குரியவர்களே, அருமையான ஒரு சின்ன பாட்டு. குழந்தை இயேசு ஆண்டவருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். குழந்தை இயேசு ஆண்டவருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மீட்க வந்த தேவனுக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மீட்க வந்த தேவனுக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மாமரியின் பாலனுக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மாமரியின் பாலனுக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மண்ணில் வந்த நாதருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். மண்ணில் வந்த நாதருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். குழந்தை இயேசு ஆண்டவருக்கு கோடி நன்றி ஸ்தோத்திரம். எவ்வளவு அழகா பாடுனீங்க. எனக்கு அப்படி எப்படி இருந்துச்சு, கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுக, அவர் நாமத்திற்கு புகழ்ச்சி உண்டாகுக. அன்புக்குரியவர்களே, ஒரு சின்ன கேள்வியோடு இந்த இறை சிந்தனை தொடரலாமா? இங்க இருக்கிறவங்கள எத்தனை பேரு சாமி நான் குழந்தையாவே இருந்திருந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷமா பட்டிருப்பேன், ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நான் குழந்தையாவே இருந்திருக்கலாம் ஃபாதர், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. எல்லாருமே கை தூக்கிட்டீங்க. இப்ப எல்லாருமே கை தூக்குறதுனால யாரும் ஒரு சிலர் பதில் சொல்லுங்க. ஏன் நாம் குழந்தையா இருக்கிறதாவே இருந்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குன்னு நினைக்கிறப்போ அடேங்க அப்பா அண்ணன் பாவம் கவலையிலேயே கசக்கப்பட்டிருக்கிறாரா சாமி. அதான் குரல் எப்படி இருக்கு பாத்தீங்களா, மைக்கு போடாமலே பிச்சு விளாசுது. அதை பத்தி கவலை இல்லை. இப்ப என்ன கவலை? மனைவியை பத்தி கவலை, மக்களை பத்தி கவலை, குடும்பத்தை பத்தி கவலை. அண்ணனுடைய ஒய்ஃப் வந்திருக்காங்களா? யாருன்னு காமிச்சிருக்க? நல்ல லட்சணமா தாங்க இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு கவலை வருதா? ஓகே, வேற யாரும் ஒருத்தர் ஏன் நாம் குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம்? ஏன் நாம் குழந்தையாகவே இருந்திருக்கலாம்னு நினைக்கிறோம்? பதில் இல்லையா? ஆசை மட்டும் இருக்குது, ஆனா பதில் இல்லையே. ஒண்ணு சொல்லுங்க. ஏசப்பா கூட பாத்தீங்கன்னா 8 படிநிலைகளை சொல்றாரு. ஏழையின் உள்ளத்தோர், தூய்மையான உள்ளத்தோர், ஆறுதல் கனிவுடையோர், நீதியை நிலைநாட்டோர், 8 படிகள் சொல்றாரு. கபடற்ற உள்ளத்தோடு இருந்திருப்பாரு. உதயசார் சொல்றாரு கபடற்ற உள்ளத்தோடு இருந்திருப்பாங்க. அவர் குழந்தையா இருந்திருந்தாருனாக்க இங்க வந்து 11 பாடல் பாடி இருக்க மாட்டாங்க. ஆமா தானே? 11 பாடல் பாடாத இருந்திருந்தா நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கோம்? கொஞ்சம் வருத்தமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? வீட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே பாடுறாருல, வீட்டை கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டே பாடுறாருல. ஆமாவா? பனிஷ்மெண்ட் கொடுக்கலாமா? நல்ல உள்ளப்பா, குழந்தை உள்ளப்பா. குழந்தையா பிறந்திருந்து கபடற்றவர்களாக நாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. வேற வேற புரியல. ஸ்கூல்ல ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க கலந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஆசையை பாருங்க. ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கன்னு பாகுபாடு இல்லாம இருக்கும். இப்பனாக்க முறைக்கிறாங்க. பொம்பளை பிள்ளைங்களை பார்த்தோம்னாக்கா சும்மா பார்த்தா கூட முறைக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது வளர்ந்ததுனால. அன்புக்கினியவர்களே, குழந்தையா நாம் இருக்கிறதுக்கு தான் எல்லாருமே விரும்புறோம், ஆனா இருக்க முடியல. எல்லாருமே வளர்வதையும் வயதாவதையும் தடுக்க முடியாது. ஆமாவா இல்லையா? ஆனால் நம்ம எப்படி வளர்த்துக்கலாங்கிறது நம்ம கையில இருக்கா இல்லையா? நம்ம எப்படி வளர்த்துக்கலாங்கிறது நம்ம கையில இருக்கா இல்லையா? இருக்குதுங்களா? பதில் சொல்லணும். நீங்க பதில் சொன்னாதான் பிரசனத்தை சீக்கிரமா முடிச்சிடலாம். இருக்குது. நாம எப்படி வளர்த்துக்கலாங்கிறது நம்ம கையில இருக்கு. பிறப்பு நம்ம கையில இல்ல, இறப்பு நம்ம கையில இல்ல, இடையில இருக்கிற வாழ்க்கை நம்ம கையில இருக்கு. அது எப்படி சிறப்பாக்கணுங்கிறது தான்
இயேசு கிறிஸ்துவை குழந்தை இயேசுவாக பாவித்து அவரை வழிபட்டு உண்மையை உயிர்த்துணர்வதற்கான விழா தான் நம்முடைய பங்கு விழா, நம்முடைய கிளை பங்கு விழா. அன்புக்குரியவர்களே, ஆக எப்படி நம்மை வளர்த்தெடுத்துக் கொள்ளலாங்கிற இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நல்லா வளர்ந்துருக்கணுமா? 6 அடி வளர்றதெல்லாம் முக்கியம் இல்ல, சைட்ல இப்படி போறதெல்லாம் முக்கியம் இல்ல. நம்ம நல்லா வளர்ந்துருக்கோமா? நம்ம நல்லா வளர்ந்துருக்கோமா? மனசாட்சி தொட்டு இப்ப கேட்டு பாருங்க. மேலதுக்கு முன்னாடி நான் நல்ல கடவுளுடைய பிள்ளையா தான் வளர்ந்துட்டு இருக்கேன், நான் நல்ல கடவுளுடைய பிள்ளையா தான் வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற இடத்துல இப்ப நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, நம்மளுடைய பதில் எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆமாவா? ஆமாங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல குழந்தையாக மனிதனாக ஏசப்பா உலகத்துக்கு வந்தாரு. அவரு ஒருவேளை அவர் விருப்பப்படி, அவருடைய சுதந்திரத்தப்படி, அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் இருக்கிறபடி வாழ்ந்திருந்தார் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு மீட்பு கிடைச்சிருக்குமா? மீட்பு கிடைச்சிருக்குமா? உதாரணத்துக்கு சொல்றோம், நம்ம வீட்டுக்குள்ள மாதிரி அவரு இருக்கிறாரு, ஜீன்ஸ் பேண்ட போறாரு, அந்த ஜீன்ஸ் பேண்ட் நல்லா இருக்குது, ஆனா முட்டிக்கிட்ட கிழிச்சுக்கிட்டு ஸ்டைல்னு சொல்லிட்டு போடுறாரு, இதெல்லாம் சேட்டையெல்லாம் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா நம்மளுக்கு மீட்பை சிலுவையில் பெற்றுக் கொடுத்திருப்பாரா? பெற்றுக் கொடுத்திருக்க மாட்டார். ஏன்னா அவருடைய கவனமும் போக்கும் வேற விதத்துல போயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிச்சு, இறைவனுடைய திட்டமே நிறைவேறாமல் போயிருந்தது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிறப்பு, குழந்தை இயேசுவினுடைய வழிபாடு நிகழ்வு எதை குறிக்கிறது என்றால், நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பப்பட்டோம், எதற்காக அனுப்பப்பட்டோமோ அதை நாம் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறோமா, அதில் நாம் வளர்கிறோமா? வளர்வதையும் வயதாவதையும் தடுக்க முடியாது, ஆனால் அதை எப்படி நாம் நம்மை வளர்த்தெடுக்கிறோம் என்பதில் நாம் கருத்தாய் இருந்தோம் என்றால், இன்னைக்கு எத்தனை பெரிய பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பின்னாடி திருப்பி பாருங்க. அவங்க எல்லாம் பிறந்தப்பயே தங்க ஸ்பூன்ல பிறக்கல, வெள்ளி ஸ்பூன்ல தட்டுல சாப்பிடல, ஏழையாக ஒன்றும் இல்லாத, வசதி வாய்ப்புகள் இல்லாத கிராமத்துல குடிசையில இப்படிதான் வந்திருக்காங்க. நிறைய பெரியவர்கள், வளர்ந்தவர்கள், நாட்டுல முக்கியமா சொல்றவர்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்துல் கலாம் எடுத்துக்கோமே, மறைந்த அப்துல் கலாம், இது போன்ற தலைவர்கள், காமராஜர் போன்ற தலைவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அடிப்படையில் அவர்கள் ஏழையின் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் என்ற மனநிலையில் தான் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் வாழ்க்கையானது அவர்கள் ஞானத்தால் வளர்த்தெடுக்கப்படுகிறார்கள். 2வது வாசகத்துல நீங்க கவனிச்சிருப்பீங்க, கிறிஸ்துவோடு இணைந்து கொண்டிருக்கிற நாம் அந்த கிறிஸ்துவின் பண்புகளில் வளர்ந்து வர அழைக்கப்படுகிறோம். காரணம், அந்த கிறிஸ்துவை நமக்கு ஞானமாக இருக்கிறார். உலகம் மடமை என கருதுவதை ஆண்டவர் மகிமையாக உயர்த்துகிறார். இந்த மடமை என்று கருதுகிற இந்த உலக போக்கான வாழ்க்கை ஆண்டவர் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த 8 படிநிலைகளை நாம் அடிக்கடி சிந்திச்சிருப்போம். ஒரே ஒரு வாசகத்தை மட்டும், முன்னாடி இருக்கிற வாசகத்தை படித்து நான் வளர்வதில் எப்படி கருத்தாய் இருக்க வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஃபாதர் என்ன அறிமுகப்படுத்தாட்டி நான் ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்திருக்கிறேன், நான் வந்து இந்த உச்சந்தில நின்றுட்டு பேசுறேன் அப்படின்னாக்கா எத்தனை பேர் எனக்கு செவி கொடுக்கணும்னு நீங்க வந்து பார்ப்பீங்க? எத்தனை பேர் வந்து எனக்கு செவி கொடுக்கணும்னு வந்து பார்ப்பீங்க? ஒருவேளை அரைக்குறையமா ட்ரெஸ் போட்டுட்டு வந்து டான்ஸ் ஆனானாக்கா, ஆறாவது பையன் புதுசா இருக்கிறான் அப்படின்னு பார்ப்பீங்க. நான் நற்செய்தி போதிக்கிற ஒரு போதகராட்ட வந்து அங்கே உச்சத்தில் நின்றுட்டு போதிச்சேன்னா எத்தனை பேர் என்கிட்ட வந்து இவங்க சொல்ற கருத்தை நம்ம கொஞ்சம் கேட்கலாம்னு சொல்லி நீங்க நினைப்பீங்களா? ஆர்வத்துக்குள்ளேயோ தெரியல, பைத்தியக்காரனாக கத்திக்கிட்டு இருக்கிறது பாவம் அது அப்படின்ட்டு அவங்க வேலையை பார்ப்பீங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, இந்த இயேசு மலை மீது ஏறுதல் என்பது ஒரு நாளில் நடந்த நிகழ்வாக என்னால் பார்க்க முடியவில்லை. மாறாக அவர் 12 வயதிலே காணாமல் போன பிறகு கண்டுபிடித்த போது பெற்றோர்களிடம் சொல்கிறார், நான் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? அங்கே அவருக்கு ஞானம் தொடங்கிவிட்டது. அவர் மறைநூல் வல்லுநரிடமும் மற்ற அறிஞர்களிடமும் பேசுகிற தோரணையும் தொனியும் பார்க்கிற பொழுது அனைவரும் அழைத்து போனார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு 12 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் அவர் தன்னை வளர்த்தெடுத்திருக்கிறார். எடுத்த உடனே மலையில போய் ஏறி நின்னாக்கா பைத்தியக்கார ஏதோ உளறான்னு சொல்லி தான் போயிருப்பாங்க. இயேசுவிடம் எல்லாரும் வருவதற்கு, இயேசு எல்லாரையும் ஈர்ப்பதற்கு என்ன ரகசியம் என்று பார்த்தீங்கன்னா, அந்த 18 ஆண்டுகள் அவர் தன்னை ஞானத்தில் வளர்த்தெடுத்தார்.
ஒழுக்கத்தில் வளர்ந்தெடுத்தார், ஆண்டவரின் திருவுளத்தில் வளர்ந்தெழுந்தார். அன்புக்கினியவர்களே, அந்த வளர்ச்சியினுடைய ஒரு வெளி அடையாளம் தான் மலைமேல் ஏறி ஆண்டவர் உயரமான இடத்தை ஏறி நிற்கிறார் என்பதை நற்செய்தியாளர் குறிப்பிடுவதை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், ஏதோ இந்த சிறுவகிரி மலையில ஏற மாதிரி ஏறி போற விஷயத்தை நான் பார்க்கவில்லை. மாறாக அவர் வாழ்க்கையின் படிநிலைகளில் உயர்ந்து எல்லாரும் கேட்கிறபடி பேசுகிற ஸ்தானத்தை அடைந்து, இவர் சொல்லுகிறது சத்தியமானது, உண்மையானது என்று புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு ஏதுவான விதத்தில், வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிற விதத்தில் அவருடைய பேச்சும் தோரணையுமானது வளர்த்தெடுக்கப்பட்டது. இது அன்னையின் பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு குழந்தை இயேசுவை நாம் மையமாக கொண்டு சிந்திப்பதால் இயேசுவை மட்டும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எந்த அளவுக்கு அவர் கடவுளுக்குள்ளாக, கடவுளுடைய திருவுளத்திற்குள்ளாக தன்னையே உட்படுத்திய ஒரு மகனாக, அன்பு பிள்ளையாக அவர் இருந்திருந்தால், வாழ்ந்திருந்தால், அன்புக்கினியவர்களே, அப்படியாக எல்லாரையும் ஈர்க்கிற விதத்துல போதனைகளை சொல்லவும், அந்த போதனைகளை வாழ்க்கையின் அடிப்படை சத்தியமாக கொடுக்கவும் ஞானம் நிறைந்தவராக இயேசு இருந்திருப்பார். யோசித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. இன்னைக்கு நாம வந்துட்டோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வந்தா விதி வந்தா போயிடுவோம்னு ஒரு வேளை என்னுடைய மனம் இருக்கிறது என்றால், நான் பிறந்ததனுடைய நோக்கம் என்ன, என் பிறப்பினுடைய அர்த்தம் என்ன? நீங்க தப்பா நினைக்காட்டி இந்த விஷயத்த சொல்ற பெருமையா நினைச்சுக்கணும். என்னுடைய காருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், எழுதியிருப்பேன், நீ யார் என்பதை விட நீ ஏன் என்பதுதான் உண்மை உணர்த்தும், உன்னை உயர்த்தும். இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் சொல்ல முடியுமா? நீ யார் என்பதை விட, நீ யாருன்னா இருக்கலாம், நீ டாக்டரோட பையனா இருக்கலாம், பணக்காரன் ஒரு பையனா இருக்கலாம், நீ பணக்காரனா இருக்கலாம், படிச்சவனா இருக்கலாம். நீ யார் என்பதை விட நீ ஏன் என்பதுதான் உண்மை உணர்த்தும், உன்னை உயர்த்தும். பொருள் சொல்ல முடியுமா? ஸ்கூலுக்கு போன ஆசைப்பட்ட தம்பி, பா உனக்கு ஒரு வாய்ப்பு. நீ யார் என்பதை விட நீ ஏன் என்பது உண்மை உணர்த்தும், உன்னை உயர்த்தும். அர்த்தம் சொல்ல முடியுமா? சனி பேக்ரவுண்ட் இல்லாத நான் ஏன் பிறந்திருக்கேங்கிறது என்ன பண்ண போறேன். ஓகே, தம்பி வந்து படிப்பு ரீதியாக பேசுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யார் அப்படிங்கிறத குறித்து எனக்கு கவலை இல்லை. நான் ஏன் என்பதை குறித்து கவனம் இருந்தால் என் வாழ்க்கையை நான் மாற்றி அமைக்க முடியும். அன்புக்கினியவர்களே, ஒன்றும் இல்லை, ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அந்த டாக்டர் யாருன்னா டாக்டர். ஆனால் அந்த டாக்டர் ஏன் இந்த கிராமத்துக்கு வராரு, எதுக்காக இந்த பணியை செய்யறாருங்கிறதுல தான் அந்த சிறப்பு தன்மை இருக்கிறது. நம்ம ஊருக்கு ஒரு சேர்மேனும் ஒரு கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க யார் என்பதை விட அவர்கள் ஏன் அந்த பொறுப்பில் இருக்கிறார்கள், அவர்கள் வழியாக என்ன பயனை நாம் சமுதாயத்தில் பெறுகிறோம் என்பதுதான் அந்த பெருமையை உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, அப்படியாக ஆண்டவர் பேசுகின்ற இந்த போதனைகள் நம்மை வளர்த்தெடுப்பதற்கான போதனைகள். இதுல 8 படிநிலைகள் கொடுத்திருக்கிறாங்க. 8 படிநிலைகளும் 8 கோணங்களாக இருக்கிறது, 8 திசைகளாக இருக்கிறது, 8 சிந்தனைகளாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் ஒருத்தரால் கடைபிடிக்க முடியுமா என்றால் முடியாது, நிச்சயமாக. ஆனால் எதையோ ஒன்றை கடைபிடித்தாலே போதுமானது, பேர் பெற்ற நிலையை நாம் அடைந்து விடுவோம். அந்த பேர் பெற்ற நிலை வேறு எங்கும் இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அன்புக்கினியவர்களே, குழந்தை இயேசுவினுடைய விழாவை கொண்டாடுகிற உங்களிடம் ஒரே ஒரு கேள்வியை உள்ளத்தில் வைத்துவிட்டு செல்கிறேன். நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன்? ஒவ்வொரு விழாவும் ஒவ்வொரு வருஷமும் நான் கொண்டாடி கொண்டிருக்கிற நான் என் பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டேனா? நான் உண்மையிலேயே என் குடும்பத்திற்கு பிரயோஜனமானவனாக வாழ்கிறேனா? நான் உண்மையிலேயே நான் எடுத்துக்கொண்ட பாத்திரத்திற்கு பிரமாணிக்கமா இருக்கிறேனா? அது மனைவி பாத்திரமாக இருக்கலாம், கணவன் பாத்திரமாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், பிள்ளையிலும் மூத்த பிள்ளையாக இருக்கலாம், அல்லது கடை பிள்ளையாக இருக்கலாம். எந்த பிள்ளை எந்த பாத்திரத்தை எடுத்திருக்கோமோ அதில் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கவில்லை, திருத்திக் கொள்ளவில்லை, சீர்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் இந்த விழா மட்டுமில்லை பிரியமானவர்களே, எத்தனை விழாக்களை கொண்டாலும் நம்மை மீட்பதற்கு இன்னொரு தடவை இயேசு வரவே முடியாது. இன்னொரு தடவை அவர் வரார் அப்படின்னா நீதியின் தேவனாதான் வருவார். வெள்ளாடுகளை ஒரு பக்கமும் செம்மறியாடுகளை இன்னொரு பக்கமுமாக பிரிப்பார். அப்பொழுது போய் நாம் எதையும் பேச முடியாது. அவர் முன்னாடி அவருடைய தீர்ப்பிலே நாம் கை கட்டி நிற்கிறவர்களாக இருப்போம். அன்புக்கினியவர்களே, அந்த மாதிரியான வாழ்க்கை சூழ்நிலையில் இந்த விழாக்கள் எல்லாம் ஆடம்பரமாக இருப்பதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் அர்த்தமுள்ள விதத்தில் இல்லை என்றால் இந்த ஆடம்பரம் பயனில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக
விழா கொண்டாடுகிற இந்த நாளிலே நீங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியத்தை, பிறப்பின் நோக்கத்தை ஆண்டவரிடம் இறைச்சி பண்றார்கள். இறைவா, குழந்தையாக நீ இந்த உலகத்துக்கு வந்தீர், எங்களுக்காக பாடுபட்டு உயிரை கொடுத்தீர். குழந்தையாக வந்த நீர், மனிதனாக வந்த நீர், புனிதனாக வாழ்ந்தீர். புனிதனாக வாழ்ந்த நீர் இறைவனாக உயிர் எழுந்தீர். இப்பொழுது விண்ணகத்தில் எங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். நாங்களும் இதே படிநிலைகளில் நீ சொன்ன இந்த வார்த்தைகளில் எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு கடைபிடித்துக் கொண்டு அந்த இடம் வந்து சேர்வதற்கான ஆசீர்வாதத்தை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் என்றால் நிச்சயமாக நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பிற்கினியவர்களே, இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ஏதாவது இருக்கும். ஏழை உள்ளத்தோராக இருக்கலாம், அமைதி ஏற்படுத்துவராக இருக்கலாம். எது உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ அதை நீங்கள் பிடித்துக் கொண்டவர்களாக வாழ்க்கையில் பயணித்திருப்பார்கள். வேறு பெற்ற நிலையை நாமும் அடைந்தவர்களாக இந்த சமுதாயத்திற்கு பயனுள்ள விதத்தில் வாழ முடியும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே நேரத்திலே நாம் கேட்பதையெல்லாம் குழந்தை இயேசு நமக்கு நிறைவாக தருகிறார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை விண்ணப்பமாக எடுத்து கூறி மன்றாடுவோம். நானே நல்லாய். நானே நல்ல ஆயன் என்ற என் அன்பு ஆண்டவரே, என் திரு அவையை வழிநடத்தும் என் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதியும். தங்களிடம் ஒப்படைத்த மக்களை நல்வழியில் நடத்திட உமது அருளை தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அரசர்களுக்கெல்லாம் அரசரே, என் இறைவா, நாட்டு தலைவர்களுக்கு நல்ல மனதை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாட்டு தலைவர்கள் தங்களின் சுயநலனை மறந்து மக்களின் நலனை மனதில் கொண்டு மக்களின் தேவையை நிறைவேற்றி நன்மை செய்யும் நல்ல மனதை தந்து வழிநடத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
அன்பை உருவான இறைவா, இன்று குழந்தை இயேசுவின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடும் எமது மும்முடி மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஒவ்வொரு இல்லத்திலும் குழந்தை இயேசு தங்கி அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்தருளும். செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். குழந்தைகளுக்குரிய நல்ல உள்ளத்தோடு வாழ உமது அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரான எம் இறைவா, நோயாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். நீரே நல்ல மருத்துவராக இருந்தருளும். பச்சிலையோ மருந்தோ குணமளிக்காது, உமது வார்த்தையை குணமளிக்கும் என்ற நம்பிக்கையோடு உம்மிடம் வரும் நோயாளிகளை தொட்டு குணமாக்கிடும். அவர்கள் தொடர்ந்து பணி செய்ய உமது அருளை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்செய்தியினை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை அழகாய் உள்ளது என்ற பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப இன்று திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி தருகின்ற குருக்களை நிறைவாக ஆசீர்வதியும். இவர்கள் என்றும் நற்செய்திகளின் விழுமியங்களை தங்களது வாழ்வில் கடைபிடித்து வாழ தேவையான உமது நல்ல ஆசிரை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாருங்கள் தந்தை இறைவா, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்த போது ஞானத்திலும் கீழ்ப்படிதலிலும் வளர்ந்தார் என்பதை விவரித்து வாசிக்க கேட்கிறோம். நாங்களும் கூட அப்பேற்பட்ட ஞானத்தை ஆண்டவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் அவரை போல் உமது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற பிள்ளைகளாகவும் வாழ்வுமை மகிமை சேர்க்கவும் அதன் வழியாக பேர் பெற்ற நிலையை அடைவோம் அருள் புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்படி ஒப்பு கொடுக்கிற உன்னதபடி எல்லாம் பண்ண தந்தையாக இறைவனுக்கு உகந்தபடியாகிட இணைந்து இறைவனிடம் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, வலுகுறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை படைத்திருக்கின்றேன். இதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக என்றும் விளங்கிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இறைவா, வார்த்தையான இயேசு கிறிஸ்து வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியினால் திருவுடல் எடுத்து புனித கன்னிமரியாளிடம் பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் திருக்கைகளை விதித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் அனைவரோடும் மறை சாட்சிகள் புனிதர்கள் அனைவரோடும் ஒன்றிணைந்து நாங்களும் உமது மாட்சிமை விளங்க உமது மகிமையை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உள்ளத்தில் ஏற்றவர்களாக இவரை போல நாம் இறை திருவுளத்தில் வளர வாழ வடமேற்றி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து
ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, ஒற்றுமையை, நிறைவான மகிழ்ச்சியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பரிவிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் இன்றி இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று அழைத்தல் வாழ்வில் உடல்நலமும் மனவளமும் ஆன்ம வளமும் பெற்ற நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் மாற்றம் நிறைந்த வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அருளுகிறேன் என்று அப்போஸ்தலர் வழியாக நம்பிக்கை வாக்குறுதியாய் தந்தீர்கள். என்னுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் நீர் ஏற்படுத்திய தாய் திரு அவையின் அசைக்க முடியாத நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் நிறைவான மகிழ்ச்சியும் தந்தன திருமணம் கொள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி புரிகிறவர் நீரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக அமைதி உங்களுடன் உங்கள் குடும்பத்தார் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். கிறிஸ்துவின் அமைதி. இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவரே நமக்காக தன்னையே விருதாக தருகிறவர். இவரை உண்டு இவரை போல வாழவும் இவரை போல வளரவும் அழைக்கப்படுகிறோம். இப்பேர் பெற்ற நிலையை அடைய அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பெரு பெற்றவர்கள். ஆண்டவரே, என் உள்ளத்தில் எழுந்ததை வர தகுதி பெற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம், எனது ஆன்மா மனமடைய இயேசு கிறிஸ்துவின் தூய திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து பேரின்ப நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோம். இறைவா, உரை அப்பத்திலும் உரை கிண்ணத்திலும் பங்கு பெற்ற நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். கிறிஸ்துவை உணவாக பெற்றுக்கொண்டு அவர்கள் இணைக்க பெற்ற நாங்கள் மறு கிறிஸ்துவாக வளரவும் வாழவும் அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. எல்லாம் வல்லவராகிய இறை தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் செய்கிற பணிகளையும் பக்தி முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பாராக. குழந்தையாக மண்ணில் பிறந்த நாம் இயேசுவாக வாழ சென்று வாழுவோம்.
வாழ்க்கை வழி தொடர்கிறது. தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் பெயராலே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்து ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. அண்ட சராசரத்தை படைத்தவரை பராமரிக்கிறவரை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாச வாழ்வு வாழ எங்கள் அனைவரையும் அழைத்தவரை ஆதரிக்கிறவரை, நறுமையான நாளிலே கிருபையான நேரத்திலே நன்றோடு நினைத்து பார்த்து ஒரே குடும்பமாக ஒன்று கூடியமை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், அன்பு ஆராதனை செய்கிறோம். இறைவா, இறைவா, நாங்கள் வாழ்வதும் வளர்வதும் இருப்பதும் இயங்குவதும் ஒரு அன்பு கருணையால இரக்க தயவாளி. அப்படியாக உன் திருமகன் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு மீட்பராக தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ அவருக்கு விழா எடுக்கிற விதத்திலே நாங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற இந்த தேர் தாங்கி இருக்கின்ற குழந்தை இயேசு சுரூபத்தையும், குழந்தை தெரசாமாள் சுரூபத்தையும், அந்தோனியார் சுரூபத்தையும் நீர் ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும்படியாகவும், இதன் வழியாக யாரெல்லாம் இந்த சுரூபங்களை உற்று நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவருடைய ஜெபங்களும் விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஒரு பாதம் வந்து சேரவும், அதை அவர்கள் நிறைவான ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளவும் அருள் புரியும். இதோ இந்த தேர் பவனியில் கலந்து கொள்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் விண்ணக பயணிகள் என்ற மனநிலையோடும் நம்பிக்கையோடும் பயணிக்கவும், அதன் வழியாக பெறுகின்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும் எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரோடும் பகிர்ந்து கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். வரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மரியே